சார் ப்ளீஸ் நான் சொல்ல மாட்டேன் தயவுசெய்து விடுங்க சார் சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சார் என் வேலை உங்களுக்கு புரியாது போகக்கூடாது எதுக்கு போகக்கூடாது அதை பாதுகாக்கிறேன் சார் எதுக்கு கவர்னர் அவரை பாதுகாக்கிறீங்க குழந்தைய பாதுகாக்கல உங்களால முடியாது என்னால முடியும் விட்டுருங்க அவ்வளவுதான் சார் உங்களால முடியாது சார் என்னால முடியும் அவ்வளவுதான் விட்டுருங்க சார் அதிகாரி கேட்கறேன் சார் அதிகாரி கேட்கறேன் கோவம் வருதா எனக்கு அதுக்கு மேல கோவம் வருது பண்ண பண்ணுங்க நான் உரிமை கேட்டு 5 வருஷமா உங்களால என்ன கேட்க முடியுதா நான் உங்களை சொல்லிட்டேன்னு உங்களுக்கு கோவம் வருது இல்ல என் பிள்ளைய பண்ணா எனக்கு எவ்வளவு கோவம் வரணும் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லி கோவம் வருது இல்ல என் பிள்ளைய பண்ணாங்கல்ல நீங்க எதிரி இல்ல சார் சார் நீங்க எதிரி எனக்கு இல்ல இப்ப நானா சொல்ல வரேன் நீங்க போங்கன்னாக்கா நான் போனது எவ்வளவு நானும் பார்த்துட்டு இருப்பேன் அது மட்டும் தெரியல சார் இது ஒரு பொம்மை பொண்ணு தெரியல அரசாங்கத்துக்கு நான் கேட்கிறேன் சார் என்னோட கோரிக்கை இல்ல சார் உங்களுக்கு சேர்த்தா சொல்லுகிறோம் வேலைக்காக கொடுப்பேன் சார் அங்க அவங்க பேசுறதுக்கு ஒண்ணு இருக்கு சார் என்ன பேச சொல்லுங்க நான் பேசுறேன் என்ன பேச ஆளுநர் மாளிகை என்ன பதில் சொல்ல போயிருக்கு சார் உங்க டிஜிபி என்ன பதில் சொல்றாரு பதவி விலகின விஷயத்துல தமிழ்நாடு நேஷனல் மனு கொடுக்கணும் சார் நான் போன ஆட்சியே மனு கொடுத்துருக்கேன் இந்த ஆட்சியிலே மனு கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு டிஜிபி பதவி விலகின உட்காருங்க இந்த முறை முதலமைச்சர் கொடியாத்துறப்ப என் குழந்தை விஷயத்துக்கு அதுக்கு முன்னாடி தீர்வு கொடுக்கணும் இல்லைன்னா என்னுடைய போராட்டம் டெல்லியில பயங்கரமா எதிரொலிக்கும் நாங்க உட்கார்ந்த நேஷனல் சைல்ட் ரைட்ஸ்ல எழுந்துக்க மாட்டேன் தமிழ்நாடு டிஜிபி பொறுப்பேற்று பதவி விலகணும் காவலரோட மகளை கொச்சப்படுத்துறதுக்காக டிஜிபி தமிழக ஆளுநர் முழுமையா பதவி விலகணும்ன்றது என்னுடைய கோரிக்கை எதிர்கட்சி தலைவர் தலை குனியணும் ஸ்பீக்கர் ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேளு சார் நாளை கூட சட்டமன்றத்தில் கேளு சார் இந்த சாமானிய கேள்வி நான் இந்த ஆட்சியிலும் மனு கொடுத்திருக்கேன் சார் மனு நம்பர் 1814659 ரிப்பீட் அகைன் 1814659 நான் மனு கொடுத்து 45 நாள் ஆயிருக்கு எனக்கு ஏற்பட்டது வன்கொடுமை இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல சார் இதுக்கு முழு பொறுப்பேற்று டிஜிபி பதவி விலகணும்னு சொல்லி என்னுடைய போராட்டம் நீங்க வந்து அவர் நியாயமான கோரிக்கை கேக்குறாங்க இந்த குழந்தைக்கு தப்பான சிகிச்சை நடந்துருக்குன்னு சொல்றாரு பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா இந்த அரசாங்கம் அதுக்கு ஏத்த நடவடிக்கை எடுக்காது தவறு என்னடா அப்ப அந்த யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லையா அவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன நிதி அதை கொடுங்க அதுதானே கேக்குறாரு அவர் வேற ஒண்ணுமே கேட்கலையே என் மேல நடவடிக்கை குற்றம் பண்ண மருத்துவர் மேல நடவடிக்கை பதில் வேணும் சார் எனக்கு தமிழ்நாடு டிஜிபி என்ன பதில் தராங்க என் மேல நடவடிக்கை குற்றம் பண்ண மருத்துவர் மேல நடவடிக்கை இல்ல டிஜிபி பதவி விலகணும் ஒரு குழந்தை விஷயத்துல இதுவரையும் 5 வருஷமா ஒரு காவலரை இழிவுபடுத்தி குழந்தையை இழிவுபடுத்தி பெண் குழந்தைய இதுவரையும் கிட்ட கூட வந்து பார்க்காத ஒரு காவல்துறை தலைகுனியணும்னு சொல்றேன் நான் இந்த விஷயத்துல என் பெண்ணை தலைகுனிய வச்ச காவல்துறைக்கு இது ஒரு தலைகுனிவுன்றேன் காவல்துறை எத்தனையோ காவலர்கள் வரலாம் எத்தனையோ காவலர்கள் போலாம் ஆனா இவன் பெண் குழந்தைக்கு இவ்வளவு நடந்தும் இதை கேட்காத ஒரு காவலர் கூட இல்லைன்றது ரொம்ப மனது வருத்தமா இருக்கு 1,39,884 போலீஸ் ஒரு போலீஸ் வரல அதிகாரி பேச உங்களுக்கு கோவம் வருது என் பொண்ணு பேச என்ன பொண்ணு பண்ண கோவம் வராது சார் அதிகாரி கேட்கறேன் சார் அதிகாரி கேட்கறேன் கோவம் வருதா எனக்கு அதுக்கு மேல கோவம் வருது என் பொண்ணு பண்ணது நான் இது வந்து எனக்கு ஏற்பட்டுருச்சு சார் எனக்கு பாஸ்ட் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எதிர்காலத்து நடக்காமல் இருக்க ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்க இப்போ இருக்கிற அரசு இது முன் வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் சார் இது ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டேன் இது புகார் மனு கொடுத்தீங்களா இந்த அரசுக்கிட்ட கொடுத்துருக்கேன் சார் இந்த அரசுக்கிட்ட 45 நாள் ஆச்சு நான் புகார் மனு கொடுத்து எனக்கு ஏற்பட்ட மாதிரி வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது இதே போல் எத்தனை குழந்தை கொடுத்தான்னு எனக்கு தெரியாது சார் இது வந்து இந்திய திருநாட்டில் இது நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் வந்து குற்றம் பண்ணுறாங்க சார் நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி அரசு வேடிக்கை பார்க்குதா சார் நான் சட்ட புத்தகத்தை எரிக்கிறது என்ன சார் இது 1953-55 ராஜ்யசபாவில் சொன்னாரா சார் அண்ணல் அம்பேத்கர் இந்த சட்டம் தேர்தல் மனுக்கு எதிராக இருந்தால் குளத்துக்கு முதலாளா நான் தான் இருப்பேன்னு சொன்னார்ல சார் இது வந்து என் குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு சார் பாதிக்கப்பட்ட என் குழந்தை வந்து வாழ்க்கை பறி போயிருச்சு இது என்ன பண்ணுறாங்க ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க தவறான அறிக்கையில் என் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ஒரு குழந்தைக்கு தப்பாக சிகிச்சையும் கொடுப்பேன் ஃபேக் டாக்குமெண்ட்டும் கொடுப்பேன்
அதே ஃபேக் டாக்குமெண்ட்ல என்னுடைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் தவறாக பயன்படுத்தி என் சட்டமல் நடவடிக்கை தான் பாதிப்பு என் குழந்தையும் என் சட்டையும் தானே சார் பாதிக்குது. சட்டையும் பாதிக்கப்பட்டிருக்குல்ல இல்லை டிஜிபி பதவி விலகிறது நான் கேட்குறேன். நான் சார் நான் தூண்டுதல்னா 5 வருஷமா தனியாக தான் போகிறேன். யார் தூண்டுதல் ஏதாவது சொன்னால் நீங்களே சொல்லுங்கள் யார் தூண்டுதல்னு. எனக்கு ஏற்பட்டுருச்சு. அடுத்து எந்த குழந்தையும் நடக்கக்கூடாது. நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் குற்றம் பண்ணுறாங்க. இதை தேசிய கூந்தல் ஆணையம் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்துக்கு முன்னாடியாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய கூந்தல் ஆணையம் குற்றம் பண்ணுறப்போ அதை என்னால் ஏற்றுக்க முடியாது சார். நான் T7 டேங்க் பேட்டரி காவல் நிலையத்தில் பணிபுரிகிறேன் சார். ப்ரெசென்ட் இப்போ டியூட்டியில் தான் இருக்கும் சார். தேசிய கூந்தல் ஆணையம் குற்றம் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான ஆளுநருக்கும் 10 மனுக்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மோடிஜி அரசுக்கும் 10 மனுக்கள் நான் கொடுத்துருக்கேன் சார். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் என் குழந்தைக்கு இது ஏதான் இயற்கை நேச்சுரல் பிறவி குணம் 10 வயசில் நான் பாதயாத்திரத்துக்கு எப்படி நீ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? எனக்கு கொடுத்த இதே மாதிரி தான் அடுத்தது எல்லாரும் கொடுப்பேன். இதை கேட்கறதுக்கு சமூக ஆர்வம் முன் வந்தால் அவங்களே தடுக்கிறீங்க. இது என்ன சார் பண்ணிட்டோம்ப்பா? பத்திரிகையாளர் இது வரையும் இந்த செய்திகளை எத்தனை முறை சார் ஊடகத்தில் கொடுத்துருப்பீங்க. ஏன் சார் தீர்வு இல்லை? ஒன்று ஏமால் தப்புன்னா ஏமால் நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் சார். ஏமால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். ஏமால் தப்புனாக்கா பாதிக்கப்பட்டவனே பார்த்து பிடிச்சி நீங்கள் அது பண்ணுவீங்க, 2 மாதம் சம்பளத்தை நிறுத்துவீங்க, எல்லாமே பண்ணால் என் குழந்தையுடைய மெடிசன் செலவு வருஷத்துக்கு 9.5 லட்ச ரூபா ஆகுது. 7.5 லட்ச ரூபா மெடிசன், 2 லட்ச ரூபா காலுடைய ஷூக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் சேஞ்ச் பண்ணோம் சார். 9 லட்ச ரூபா எங்கே சார் போட்டோம்? இங்கே சைதாப்பேட்டில் இருக்க மா சுப்பிரமணியம் அவர் வீட்டில் போய் கொள்ளடிக்கிட்டா உண்மையிலே மனுஷனா சார் அவர்லாம்? அந்த ஆட்சியில் ஒரு குழந்தை விஷயத்த இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்குன்னு குற்றம் பண்ண மருத்துவரை காப்பாற்றின ஆட்சி உன் திராவிட மாடல் ஆட்சி சார். நான் மனு கொடுத்துருக்கேன் சார். அமைச்சருடைய PA மட்டும் தான் பேசுகிறாங்க, அமைச்சர் பேச மாட்டாங்க. அமைச்சர்கிட்ட நீங்கள் கூந்தல் நல ஆணையத்துக்கு முதலமைச்சர் போனார், அமைச்சர்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க. ஒரு குழந்தை இதே கூந்தல் நல ஆணையத்தில் பாதிக்கப்பட்டுச்சு, என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே சார். நீங்கள் கேட்டிருந்தா கூட என்ன ஒரு பதில் கிடச்சிருக்கேன் எனக்கு சார். கவர்னர் வந்து எனக்கு பதில் சொல்லணும் இந்த விஷயத்தில். எனக்கு வந்து அந்த மாளிகை வந்து அவர் இல்லை, இந்த மாளிகை எனக்கு என்ன பதில் சொல்லுது? எனக்கு என்ன பதில் கொடுக்க போகுது? இதே DGP ஆஃப் தமிழ்நாடு என்ன பதவி விலகிறாரா இல்லை வழக்கு பதிவு செய்கிறாரா? இது மனித குலத்துக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது. இதெல்லாம் இது வந்து இந்த செயல் வந்து திருப்பி எந்த ஒரு காவலரோ எந்த ஒரு பொதுமக்களும் சரி கடைக்கோடியில் இருக்க ஒருத்தவங்க கூட பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் என் போராட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க சார்? இதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை கொடுக்கலாம். நான் நேஷனல் சைல்ட் ரைட்ஸில் உட்காந்தா எழுதுக்க மாட்டேன், உட்காந்துருவேன். உட்காந்துட்டா CJP, அதாவது அங்கே இருக்கிற CJP மருத்துவம் கல்வியும் ஒன்று தான் சார். இதுவரையும் சஸ்பெண்ட் ஆகலை சார். இதுவரையும் சஸ்பெண்ட் ஆகலை. நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணால் கூட சம்பளத்தை தான் நிறுத்துறாங்க. சஸ்பெண்டும் பண்ணுறதில்ல இது வரையும். என் பேர் கோதண்டபாணிங்க சார்.